பெரும் திராவிட கட்சிகள் என்ன சொல்றீங்கன்னா, அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்துச்சு வந்துருவாங்க, திமுகவும் கொடுக்குது அதிமுகவும் கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க. இந்த தேர்தலையும் அதே யுக்தியை திமுகவும் அதிமுகவும் கையில் எடுத்ததுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல நம்ம இன்னும் பண்றதுக்கு இல்ல, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்ன முன்வைத்து வரோம்னா, இங்க இருக்கிற இந்த அவல நிலையும் இந்த மக்கள் வந்து வாக்குக்கு பணம் கொடுத்து போகிறது வந்து தவறான செயல்னு சொல்லிட்டு அப்போ நம்ம 2016 தேர்தலேருந்து மக்களுக்கு களத்தில் நம்ம நின்று அவங்களுக்கு நிரூபிச்சுட்டு வரோம். நாங்கள் மக்களுக்காக களத்தில் ஒவ்வொரு போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி நிற்கிறோம். இவங்க வந்து தொடர்ச்சியாக கொடுக்க தான் போகிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாகவே கொடுத்தாலும் 2016 நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு 1%, 2019 4 அதிகமான சதவீதம் வாங்கினாங்க, அப்புறம் 6 புள்ளிக்கு மேலே 2021, அப்புறம் இப்போ அங்கீகாரம் பெற்றாச்சு 8.2% வாங்கி. ஸோ எத்தனை வாட்டி அவங்க கொடுத்தாலும் மக்கள் சரியானவர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அனைத்தும் மாற்றம் நிகழும், பொறுமையாக தான் நிகழும். புரட்சி என்பது உடனே வராது, பொறுமையாக தான் நிகழும். அதனால் நம்ம காத்திருக்கு தான் ஆகணும். அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. இன்னொரு விடயம், இந்த ஏழ்மை வறுமை நிலையை வந்து இருக்கிற மக்களை வந்து அவங்க பயன்படுத்திடுறாங்க திமுக அதிமுக. அந்த நிலைமையிலே வச்சுக்கிட்டு அவங்கள 1000 500 குவார்ட்டர் கோழி பிரியாணி கொடுத்தா வாக்கு செலுத்திடுவாங்கன்ற அந்த ஒரு இதிலே வச்சிருக்கிறதுனால மக்களும் வேறு வழி இல்லாமல் வாக்கு செலுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து 8.2 விழுக்காடு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய தேர்தலில் அந்த 8.2 நீங்கள் வாங்குறது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களை வந்து ஃப்ரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு தான் இருக்குது. இது வரையும் நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எந்த சோசியல் மீடியாவும் சொன்னதில்லை. எந்த இந்த நீங்கள் சொன்ன சோ கால்டு அரசியல் விமர்சகர்கள், எந்த செய்தியாளர்